வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசெண்டாக முடிஞ்சது இல்லையா, அந்த எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ கிளாஸஸ் வந்து ஈவினிங் 9:15 ஃபுல் கோர்சஸ் நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. தென் டிசம்பரில் உங்களுக்கு எப்போனாலும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கும் இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா, கேப் விடாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரீசன் கொஸ்டின் தான். இது ஆல்ரெடி நான் இப்போ உள்ள ரீசன் அப்டேட்ஸில் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் வந்து 2-3 இதில் ஷிஃப்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலேருந்து வந்திருக்கு. சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் தான் சயின்டிஃபிக் மெத்தடில். ஸோ சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ்னால் இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஷண்ட்டில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் அப்படின்றது. அப்போ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் சென்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனையும் யூஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. ஓகே, அப்போ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் சென்சஸ் ஆர் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டுகெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த நேச்சுரல் வேர்ல்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து கண்ணை வச்சு பார்ப்போம், டச் பண்ணி பார்ப்போம், தென் வந்து ஹியரிங் பண்ணி பார்ப்போம். பார்த்து அதுக்கப்புறமா டெலஸ்கோப் யூஸ் பண்ணலாம், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல் வேர்ல்டில் ஏதோ ஒரு புது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் எனது சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். அப்போ இதுக்கு ஹைப்போதீசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அப்போ அப்சர்வேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பண்ணுறாங்க. டைரக்ட் அப்படின்றது என்னென்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பார்த்து அப்புறம் காதால் கேட்டு டச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் கண்டுபிடிப்பாங்க. அல்லது டூல்ஸ் மைக்ரோஸ்கோப்பு, டெலஸ்கோப் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னது, ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறாங்க, ஒரு கெமிக்கல் ஏதோ ஒரு மருந்தை போட்டு க்ரோ பண்ணுறதுக்கு அதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வெரிஃபையபிள் பண்ணுறாங்க, இட் இஸ் வெரிஃபையபிள், செக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஒன்று. வெரிஃபையபிள் எவிடன்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் ப்ரூஃப். ஏன் சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கொஸ்டின் ரெடி பண்ணுறோம், ஹைப்போதீசிஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறோம். அப்போ ப்ரூஃப் தேட் கேன் பி சைட்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, in dash each communicating device is connected with every other device in the computer network னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டுருந்தாங்க கொஸ்டின், இப்போ கொஞ்சம் ஈஸியாக 4 ஆப்ஷனில் தான் வருது. இடையில வந்து அந்த 4 ஆப்ஷன்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பரவாயில்லை. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப நியூ அப்டேட்ஸ் தான். இது இனிமேல் நானும் அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மெஷ் டாபாலஜி. ஓகே, அப்போ மெஷ் டாபாலஜி அப்படின்றது என்னென்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் செட்டப் தான். டிவைஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு 5 டிவைஸ் இருந்ததுன்னா 5 டிவைஸையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் டு டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈச் அதரை. ஸோ இது வந்து என்னென்னா டீசென்ட்ரலைஸ்டுன்னு அர்த்தம். அப்போது இட் இஸ் அ நெட்வொர்க் செட்டப் வேர் டிவைஸ் கனெக்டட் டு ஈச் அதர் இன் எ டீசென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்ட்னால் எப்படின்னா, இப்போ இதில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இதில் ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, இது இப்படி கனெக்ட் ஆகலாம், இது இப்படி. ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் கனெக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா மெஷ் டெப்பாலஜி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஆனால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது 2 டைப்ஸ் இருக்குது. ஃபுல் கனெக்டட் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்ட்டாக கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது. அப்போ 2 டைப்ஸ் இதில். ஃபுல் கனெக்டிவிட்டியும் இருக்குது, பார்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடியதும் இருக்குது. அப்போ டிவைஸ் ஆர் இன்டர் கனெக்டட் டு மல்டிபிள் அதர் டிவைசஸ். ஆனால் ஃபுல்லாகவும் கனெக்ட் பண்ணலாம், பார்ட்டாகவும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் த 21st century ஹையர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் ஆன்னு கொடுத்துருக்காங்க. 25th century.
ஸோ 25th செஞ்சுவரியில் ஹையர் எஜுகேஷனில் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, ஏபி, பிசி, பிடி, சிடின்னு. ஸோ இது வந்து இப்போ ரீசன் அப்டேட்ஸும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ இந்த 25th செஞ்சுவரியில் இந்திய ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் அசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசஸ், தென் வந்து எக்விட்டி, ஓகே, அடுத்தது குவாலிட்டி, இந்த இருக்குது குவாலிட்டி, அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. இந்த 4 கான்செப்ட் தான் இதில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஏயும் டியும் ரைட்டான ஆன்சர். ஆனால் இன்னும் அடிஷ்னல் இருக்குது, நமக்கு போட்டு கேட்கலாம். இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக வந்துட்டுருக்கு இப்போ ரீசன்ட் டேஸில். ஸோ அதனால் ஃபுல்லாக சொல்கிறேன். வைல் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச். என்ன இது பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக? ரிசர்ச் பண்ணுறாங்க, அப்புறம் இன்னோவேஷன் பண்ணுறாங்க. இன்னோவேஷன் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ரிலவன்ஸ் அப்படின்னா தொழில், அதாவது தொழில் தொடங்குகிற சம்பதம், அதாவது தொழில் தொடங்குவாங்களா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசாக தொடங்குவாங்களா, அது சார்பாகவும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபலாக கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசாக கொண்டு வரணும், ரிசர்ச் ரிலேட்டட் புதுசாக கொண்டு வரணும், குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல அசஸ்ஸாக இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏயும் டியும் வந்து ரைட்டான ஆன்சர். அது எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். அப்போது இன் 25th செஞ்சுவரி இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் அசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 இது சொல்லியிருக்காங்க. அசஸ், எக்விட்டி, குவாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. வைல் 21 செஞ்சுவரியில் நமக்கு ரிசர்ச், இன்னோவேஷன், தென் இண்டஸ்ட்ரி, ரிலவன்ஸ், இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு பிரின்சிபலாக எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ ஏ அண்ட் டி வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ ஏயும் டியும் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆல்ரெடி நான் வந்து நேற்று உங்களுக்கு எடுத்த கொஷின் தான், நீங்களே ஆன்சர் வந்து பிக் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் நியூ அப்டேட்ஸ் இருக்குது, நம்ம அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் லேர்னர் சென்டர் டீச்சிங்னு கொடுத்துருக்காங்க. லேர்னர் சென்டரில் நேற்று ஒரு கைண்ட்ஸ் பார்த்தோம், இதில் கொஞ்சம் 2னா அடிஷ்னலாக இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, என்னென்ன. ஸோ 4 டைப் வந்து இருக்குது, அதில் எது வந்து உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து நேற்று பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸே பார்ட்டிசிபேட் பண்ணணும். லேர்னர் சென்ட்ரிக்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நேற்று பார்த்தோம் போன வீடியோவில். அப்போ அவங்க ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கும் உண்டு. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னா எல்லோரும் ஜாயிண்டாக நமக்கு டிஸ்கஷன், தென் பிரெயின் ஸ்டார்மிங் நடக்கும், டிபேட் நடக்கும், இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஆனால் லேர்னர்ஸ் வந்து மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நேற்று பார்த்தோம். மென்டல் கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது இதில் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஒன் வரும் இல்லையா, அப்போ பி ஆப்ஷன் நமக்கு வரும். பி எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆக்டிவாக லேர்னர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆக்டிவ் லேர்னிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஆக்டிவாக லேர்னிங் வந்து கற்றுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏயும் வருன்ற போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். அந்த இண்டக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். போன முந்தின லைவ்லாம் நான் போட்டிருக்கேன் யூடியூப்லேயுமே. அது வந்து ஸ்டூடெண்ட்டே வந்து ரிசர்ச் ஒர்க் மாதிரி அவங்களே பண்ணுறது. ஸோ அப்போ வந்து இண்டக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் வந்து ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி, சி வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் AICTE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது லைவில் இருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல் இந்தியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதுதான் வந்து கரெக்டானது. இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸில் இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ எல்லாத்துடைய
ஃபுல் ஃபார்மும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஆல் இந்தியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய் நித்யா.